5 நிமிஷத்தில் ரொம்ப டேஸ்டியான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து உளுந்து நல்லா வறுபட்டுறணும். காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் 10 பல் பூண்டு, அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 4 மீடியம் சைஸ் பழமான தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா கூழ் மாதிரி இந்தளவுக்கு மசிஞ்சிடணுங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல வரமிளகா உளுந்த நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ சட்னி இந்தளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இனி நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக ஜாரில் தண்ணி அலசி சேர்த்துக்கிட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ தாளிச்சதில் சட்னியில் சேர்த்துக்கிட்டா டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி.